எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் துப்பாக்கி போல் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை நிற்போம் என முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசி பாவடித்தோப்பு திடலில் அதிமுக மேற்கு மாவட்ட மகளிரணி சார்பில் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் நடைபெற்ற கோல போட்டியில் சிறப்பாக கோலமிட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு வழங்கினார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் என சிலர் சொல்லி வருகிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை அவரது தொண்டர்களால் தான் கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக மீண்டும் ஆட்சியமைக்கும் என தெரிவித்த அவர், வரும் மே 5ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்பார் என கூறினார். மேலும் அதிமுக அற்புதமான 5 தேர்தல் அறிக்கையை அறிவித்துள்ளது என தெரிவித்தார். எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் சொன்னால் எம்ஜிஆருடைய பக்தர்களால் தான் முடியும். எம்ஜிஆருடைய ஆட்சி வர வேண்டும் சொன்னால் எம்ஜிஆருடைய தொண்டர்களால் தான் முடியும். இன்றைக்கு அதிமுக ஆட்சி வளரப் போகிறது, திமுக ஆட்சி முடிய போகிறது. மே 5ஆம் தேதி எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்த மாதம் பதவியேற்பு நடைபெற இருக்கிறது. கோட்டையில் எடப்பாடியுடைய கொடி பறக்க இருக்கிறது. 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலே ஏதாவது நன்மை உண்டா? புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டம், தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டியாச்சு, மடிக்கணினியை நிப்பாட்டியாச்சு, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டே போயிட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி அறிவிச்சாரு, தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சாரு, 5 அறிவிச்சிட்டார். முதல் அற்புதமான நேரத்தில் அருமையான நாளில் 5 திட்டங்களை அறிவிச்சிருக்கார். தேர்தல் அறிக்கையில எடுத்த ஒண்ணு யாருக்கு? 2000 ரூபாய் ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் அவருடைய வங்கி கணக்கிலே 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும்.